அப்பா சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்காரு. இது சாப்பிடணுன்னு வாய் ரொம்ப ஊறுதே. ஆனால் இதை வள்ளியம்மா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. சரி, அதனால் ஒன்றும் இல்லை, வள்ளியம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம முத்துமாமாக்கும் நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து வச்சு ஜமாச்சிட வேண்டிதான். ஆனால் அண்ணன் சித்தி எப்பவுமே ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்களே, இது அவங்களுக்கு பத்துமான்னு தெரியல. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வச்சு சாப்பிட்டுப்போம். இவ்வளோ தூரம் நடந்து வந்தது ரொம்ப சோர்வாக இருக்குது. இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். அப்பாடா, இந்த காட்டுக்குள்ளே குட்டிச்சை தான் பேயோட நடமாட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? பொன்னி, இது 2024 வருஷம். இப்போல்லாம் போய் பேய் பிசாசை நம்பிட்டு இருக்கப்ப பைத்தியம் பைத்தியம். அதுவும் இல்லாமல் பேயெல்லாம் ஆபத்தானதில்லை. ஊரில் இருக்கிற சில மனுஷங்க தான் பேயை விட ஆபத்தானதாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த காட்டில் தன்னந்தனியாக உட்காரது கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. அடுத்த தடவையிலேருந்து ஷார்ட் ரூட்டுன்னு பார்த்து இந்த வழியாக வராமல் ஒழுங்காக மெயின் ரோடு வழியாகவே முத்துமாமா வீட்டுக்கு போயிடணும். நம்ம சீக்கிரம் வரோம்னு நினச்சிக்கிட்டு இந்த வழியாக வந்துடுறோம். இந்த காடை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கறி குழம்பு வாசம் மனம் மணக்க வீசும் மல்லிகைப்பூ வாசம் என் மச்சானதா இழுக்கும். ஐயோ, இந்த மொட்டை எங்கே இங்கே வந்தான்? இவன் சும்மாவே நம்மளை வம்பு இருப்பானே. இல்லை பொண்ணு, எப்படிங்கிற? டெய்லி என்னை பார்த்துட்டு தானே இருக்க, புதுசாக என்ன இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்க? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா கோவமாகவே இருக்க? நான் அப்படி உன்னை என்ன பண்ணிட்டேன்? சேச்சா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன விஷயமா இங்கே வந்த? சும்மா இந்த பக்கம் வந்தேன். நாட்டுக்கோழி வாசனை அப்படியே ஆளை இழுத்துது. அதான் அங்கேருந்து இப்படி நடந்து வந்து பார்த்தா நீ உட்காந்துட்டு இருக்க. என்ன இந்த தூக்கில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கியா? ஆமாம், எங்கள் அப்பா தான் வள்ளியம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னாங்க, அதனால் கொண்டு போயிட்டுருக்கேன். அதனால் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏடி லக்ஷ்மி, என்னைக்கு தானே நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். எனக்கு ஆசையாக சமைச்சு கொண்டு வராமல் எதுக்காக எப்போ பார்த்தாலும் அந்த வள்ளியம்மா வீட்டுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்க? இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. எங்கள் அப்பா வாங்கின கடனெல்லாம் நான் வேலைக்கு போகணுன்னு அடைச்சிடுவேன். அந்த கடனுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து எழுந்து போயிடு. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. எல்லாம் உங்கள் அப்பனை சொல்லணும். அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த மாதிரி வயசு பொண்ணுக்கிட்ட தினமும் எதனா சமைச்சு கொடுத்து எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுக்க சொல்கிறான் பாரு. முதல்ல அவனை போய் 2 போட்டு போட்டால் சரியாயிடும். டேய், ஒழுங்கு மரியாதையாக பேசுகிறா. எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசுனேன், அவ்வளோதான். சே, நான் ஏன் உங்கள் அப்பா பற்றிலாம் தப்பாக பேச போகிறேன்? எனக்கு இந்த தூக்கில் இருக்க குழம்பை கொஞ்சம் கொடுத்தேன்னா நான் பாட்டு குடிச்சிட்டு போயிட போகிறேன். அதை விட்டு எதுக்கு என் கூட சண்டை போட்டுட்ருக்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கப்போ. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா கொஞ்சம் கூட உனக்கு மனசில் பயம் இல்லை? டேய், நீ என்னடா என்ன பண்ண முடியும்? போடா இங்கேருந்து. வீணாக உட்காந்துட்டு வெட்டிக்காத பேசிகிட்டு இருக்காது. உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கால, இப்படி தான் மற்றவங்க அவங்கக்கிட்ட நடந்தா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? நீ பண்ணுறதெல்லாம் உன் தங்கச்சி கலாக்கிட்ட சொல்கிற. இது சொல்லு, அவன் என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன். அவளுக்கு நான் பயப்பட போகிறேன். இந்த தூக்கு என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டுட்டு தரேன். மிச்சத்தை எடுத்துகிட்டு போய் வள்ளியம்மா வீட்டில் கொடு. டேய், ஒழுங்கு மரியாதை கையை எடுத்துரு, இல்லைனா தேவையில்லாமல் கிட்ட வாங்கி கட்டிப்பேன். பின்னாடி பெரியவ மாதிரி போடா வாடான்னு என்னை கூப்பிடுற, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. உங்கள் அப்பா உன்னை சரியாகவே வளர்க்கலன்னு நினைக்கிறேன். டேய், ஆடா இங்கே பண்டூட்டி மண்டையா. ஐயோ, இவன் ஒரு பொம்பளை மைக் டைசனாக இருப்பான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே படுமாவி சண்டையை வலிச்சு விட்டுட்டான். டேய், இனிமேல் எங்கள் அப்பாவையும் என்னையை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன், அவ்வளோதான். உன்னை ஒழுங்காக ஓடிடு. இந்த ஊர் தலைவரோட பையன் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மறிச்சிடுவேன் உன்னை. படா, அவ்வளோதான். பிரச்சனைக்கு வேறு வருது. கொஞ்சம் தூரம் நடந்தால் வள்ளியம்மா வீடு வந்துட போகுது. கிளம்பி போயிடுவோம். அப்பாடி, ஒரு வழியாக போயிட்டாடா. இவன் எந்த ஊருக்காரியா இருப்பா? என்னை அடிச்சு இப்படி தோசி தொங்க விட்டுட்டாலே. நான் அப்படி இவளை என்ன கேட்டுட்டேன்? கொஞ்சோண்டு கோழி குழம்பு கூட்ரி, என் பொண்டாட்டி சரியாகவே வீட்டில் சமைக்க மாட்டான்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் என்னை இப்படி போட்டு தோச்சான்னு தெரியலையே. இவனை எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உதவாங்க போகிறான்னு தெரியல. ஐயோ, என்ன ஆச்சு? பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிற? ஆமாண்டி, இந்த வழியாக ஒரு பொம்பளை போனா, அவகிட்ட கோழி குழம்பு கேட்டேன். என்னை அப்படி அடிச்சு நாட்டி விட்டுட்டு போயிட்டாடி. ஏயா, நான் வீட்டில் உனக்குன்னு ஒரு பொஞ்சாதி இருக்கிறேனே, என்கிட்ட வந்து இதை சமயம் அதை சமயம் சொல்லாமல் ஊரில் போகிற பொம்பளைங்கிட்ட எல்லாம் மம்ப எடுத்த. அதான் மூஞ்சி பஞ்சர் பண்ணிட்டு போய்க்கிறா. அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் மோசமானவங்க கிட்ட தான் நம்ம வேலையை காமிக்கணும். நல்லவங்க கிட்ட எல்லாம் வேலையை காமிச்சோன்னா இப்படி தான் தவடாலேயே 2 விட்டுட்டு போவாளுங்க. அது நம்ம கரெக்டு தாண்டி. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. தேவையில்லாமல் அதுக்கிட்ட வம்பு எடுத்து அடி வாங்கினது தான் மிச்சம். சரி, என்னை கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்றி. உனக்கு கோழி குழம்பு சோக்கு கேட்குதுல்ல, நீயே மொல்லமாக நடந்து வீட்டுக்கு வந்து சேரு, நான் போகிறேன். அடி, கொஞ்சம் உதவி பண்ணிடி. நான் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், அதை தின்னாமல் ஊராக வந்து
எல்லார்கிட்டயும் கோழி குழம்பு கொடு மீன் குழம்பு கொடுன்னு பிச்சை எடுத்துனுக்குறான் இந்த ஆளு. இதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா அந்த ஊர்ல? நான் போய் பேய்கள் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அடியே பிசாசு, என்னை விட்டுட்டு எங்கடி போற? கூட்டின்னு போடி என்ன. யோ போயா, போடி போ. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கிட்டு உடம்பு சரி பண்ணின்னு வரேன். யோ ஒழுங்கா மொல்லமா நடந்து வீடு வந்து சேர வழிய பாரு. வீட்டுல நம்ம பசங்க காத்துட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அப்பா வீட்டுக்கு போறேன்னு எங்கன்னா போனது தெரிஞ்சது உன்னை ஜென்மத்துக்கு வீட்டு பக்கம் போய் சேர்க்க மாட்டேன். பேயா இருந்தாலும் என் பொண்டாட்டி ரொம்ப பொசசிவா இருக்கிறாப்பா.